Taste the Daily. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM Jewel app today. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் போக வேண்டிய முருகன் தலம் என்று நம்ம அப்படியே வரிசையா பார்த்துக்கிட்டே வரோம். எதுக்காக போறோன்றதையும் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கோவில் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கோவில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோவில். நான் எப்போ பார்த்தாலும் அங்கே போய் உட்காந்துப்பேன். எனக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அங்கே போகாட்டி இந்த குடியாரனுக்கெல்லாம் குடிக்காட்டி கை உதருமாமே, அந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை என் மீனாட்சிட்ட போகாட்டி இந்த கோவிலுக்கு போகாட்டி எனக்கு கையெல்லாம் உதறிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலம் ஒன்று உண்டு என்றால் அது 3ஆம் படை வீடான ஒரு தலம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்க அவ்வளவுதான், கோடீஸ்வரன் தான் நிலர்ந்து. உடனே பழனின்னு சொல்லக்கூடாது, ஆன்சர் தப்புன்னு போட்டுருவேன். நான் வாத்தியார் இல்லை, கரெக்டா சொன்னாதான் போடணும். 3ஆம் படை வீடான ஒரு தலம்னு சொல்லிட்டேன். என்ன தலம் அது? பழனியா 3ஆம் படை வீடு? திரு ஆவினன்குடி, அதுதான் 3ஆம் படை வீடு. அப்போ அனுச நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய ஒரு கோவில் என்ன அப்படின்னா திரு ஆவினன்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சந்நிதி தான். ஏன் அங்க அனுச நட்சத்திரக்காரங்க போகணும்? அடுத்த ஒரு கேள்வி வரும்ல, நம்ம தான் ஏன் எதுக்குன்னு கேட்டா தானே நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா? கோடி வரும் நீங்க சொன்னா நீ எத்தனை கோடி வச்சிருக்கன்னு தான் நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா? நம்பணும். முதல்ல நம்பிக்கையே வராது. இன்னைக்கு ராசி பலன்னு சொல்லி நாளைக்கே உடனே நடக்கலன்னு உடனே கமெண்ட் போட்டுறணும். நம்புங்க, நம்பிக்கையை மட்டும் தான் வாழ்க்கை. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அனுஷம் அப்படின்ற நட்சத்திரம் வந்து சனியுடைய ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய ஒரு நட்சத்திரம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வ வளத்தில் சிறப்ப, செல்வத்திலேயே கொளிப்பதற்கான ஒரே ஒரு கோவில் இந்த திரு ஆவினன்குடி முருகன் கோவில். ஏன் இங்க போகணும்? அடுத்த கேள்வி வரும்ல. அனுஷம் அப்படின்னாலே செந்தாமரை குளம் என்று அர்த்தம். ஜோதிடத்தில் அனுஷ நட்சத்திரத்துக்கான பேர் என்னன்னா செந்தாமரை குளம். நீங்க என்ன வேணா பாருங்களேன், இந்த பூச நட்சத்திரம் எதெல்லாம் சனி 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 நம்ம அப்படியே மூஞ்சி சுளிக்கிறோமோ அந்த சனிக்கு தான் எல்லா லட்சுமியும் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் இருக்காமா. ஏன்னா வேலை இருந்தால் தானங்க காசு. இப்போ வேலையை கொடுக்குறவன் யாரு? மிஸ்டர் சனி பகவான் தானே. இப்போ வேலைக்காரனே யாரு? சனி தானே. அதனாலதான் முருகன் வேலைக்காரன். சனியவே அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா நம்ம ஆள் தான். கருமங்களை தீர்க்கக்கூடிய அந்த கந்த கடவுள் தான். அப்ப அனுஷம் அப்படின்னு சொன்னாலே அது செந்தாமரை குளம். 17வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நடுநாயகமான நட்சத்திரம் என்ன அப்படின்னா அனுஷம், செந்தாமரை குளம். செந்தாமரை குளத்துல யார் இருப்பா? சாஷாத் மகாலட்சுமி இருப்பா. நீங்க திரு ஆவினன்குடி போயிட்டு வந்துட்டு நீங்க முருகனோட சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு ஆள் இருக்கு. எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இதுதான் நான் சொன்னேன். முருகனும் திருமாலும் சேர்ந்த ஒரு தலம் பழமுதிர்ச்சோலை இல்லையா? நம்ம அங்க பார்த்தோம். அதே மாதிரி லட்சுமியும் முருகனும் சேர்ந்த ஒரு தலம் இங்கதான். வேற எந்த முருகன் கோயிலையும் லட்சுமி இருப்பாளான்றது எனக்கு சந்தேகம். சிவன் இருப்பாரு, அம்பிகை இருப்பா, அதெல்லாம் தாண்டி. ஆனா இங்க போய் பாத்தீங்கன்னா அப்படியே இங்க முருகன் இருக்கானா இந்த இடத்துல சைட்ல லட்சுமி அப்படியே தாமரை பூ மேல அமர்ந்து சிரிப்பா பாருங்க. ஒரு சிரிப்பு அப்பா 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 காண கண்கோடி வீடு. பக்கத்துல யார் வச்சிருப்பா? காமதேனையும் சேர்த்து வைத்திருப்பாள். கர்ப்பவருஷம். அப்ப காமதேனு என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமே என்ன அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். அப்ப சனியின் நட்சத்திரமாகிய இந்த அனுஷ நட்சத்திரம் செந்தாமரை குளத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியாக கருதப்படுகிறது. அப்ப மகாலட்சுமி யாரு? காசு கொடுக்குற ஆளு. அப்ப அனுஷ நட்சத்திரக்காரங்க எதுல மேக்சிமம் பிரச்சனை வரும்னா வேலையிலையும் காசுலையும் தாங்க. வேற எதுலையும் பிரச்சனை வராது. வேலை என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேது, மரியாதை கிடைக்க மாட்டேதுன்னு அவங்களுடைய அங்காய்ப்பு இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு இருந்தாலும் காசு தங்க மாட்டேங்குதே அப்படின்றது ஒரு அங்காய்ப்பா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எல்லா விதமான குறைகளும் நிவர்த்தியாக வேண்டும் என்றால் நீங்க போக வேண்டிய ஒரே ஒரு தலம் இங்க இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி முருகன். திரு ஆவினன்குடி முருகனை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து அம்பிகையை பார்க்காம இருந்தா சும்மா இருந்துருவாளா? ஏன்னா நம்மளுக்கு வேணும்ல காமதேனுவோட கூடிய அம்பிகை. காமதேனு நம்மளுக்கு தெரியும், கேட்டதெல்லாம் கொடுக்கும். அது என்ன கேட்டாலும் கொடுக்கும். அப்ப காமதேனு வச்சுட்டு நான் வெறும் காசு தான் கொடுப்பேன், ஆனா உனக்கு காசு வேணாம், நீ என்னெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் தயார் என்று சொல்லக்கூடிய இவ்வளவு பேரையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு சிரிப்பு குழந்தை யாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சுவாமி ஆகிய என் முருகப்பன் தான். எப்பயுமே எவ்வளவு பெரிய ஆளா வேணா நீங்க இருந்துட்டு போங்க. நீங்க நல்லா மினிஸ்டரா இருங்க, நீங்க பிரைம் மினிஸ்டரா கூட இருங்க, நீங்க பெரிய ஹீரோயினா இருங்க, நீங்க பெரிய அஸ்ட்ராலஜர் எல்லாம் இருங்க. ஆனா ஒரு சின்ன குழந்தை அது மனசு வச்சாதானே உங்ககிட்ட வரும். நீங்க ஏதாவது பண்ணி உங்க பவரை காட்டி இல்ல உங்களோட அதிகாரத்தை காட்டி உங்களுடைய பப்ளிசிட்டியை காட்டி அந்த குழந்தைய வசப்படுத்த முடியுமா? அந்த குழந்தையோட குழந்தையா நீங்க இறங்கணும், அந்த குழந்தைய கொஞ்சணும், அந்த குழந்தையோட அது மனசுக்கு நீங்க நல்லவங்களா நீங்க வந்து காட்டினாதான் அது என்ன பண்ணும்? சாக்லேட்டாவது உங்களுக்கு ஷேர் பண்ணும். இல்லாட்டி மதிக்கவே மதிக்காது, கண்டுக்காம ஓடி போயிடும்.
அப்ப இத்தனை இடத்தையும் வந்து தன்னகத்தே வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தை வேலைப்பன்ட்ட போய் நீங்க குழந்தை மனசோட, அப்பா எனக்கு கொஞ்சோண்டு கூடப்பா, உன்னை நம்பி வந்துட்டேன்லப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே சரணாகதி அடைஞ்சிட்டா போதும். இந்தா என்கிட்ட இருக்க சாக்லேட்டு, இந்தா என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி குழந்தை எப்படி ஷேர் பண்ணும் அது மாதிரி, இந்தா என்கிட்ட இருக்க லட்சுமி, இந்தா என்கிட்ட இருக்கக்கூடிய காமதேனு, இந்தா என்கிட்ட இருக்கக்கூடிய கற்பக விருட்சம், இந்தா என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வேலன் உங்களுக்கு கொடுத்து விடுவார். திரு ஆவினன்குடியில் இருக்கக்கூடிய அந்த முருகன் மனதால் முன்வைத்து உங்களுக்கு அருள்பாவனை செய்வதற்காகவே அங்கு அமர்ந்திருக்கிறான். இல்லை என்ன தெரியுமா, இந்த அனுஷ நட்சத்திரமே எதோட நட்சத்திரம்னு சொன்னேன், சனியோட நட்சத்திரம். இங்கே ரொம்ப சிறப்புங்க. நிறைய செவ்வாய் கோவில்கள்ல, அதாவது நிறைய முருகன் கோவில்ல செவ்வாய் இருக்கக்கூடிய தலம் பார்த்துருப்போம். வடபழனியாக பார்த்துருப்போம், வைத்தீஸ்வரன் கோவிலையும் செவ்வாய் இருப்பாரு. சில இடங்கள்ல வித்தியாசமா நவகிரகங்கள்லாம் இருக்கும். ஆனா முழுக்க முழுக்க தனி சன்னதியாக சனீஸ்வரன் நின்று கிழக்கு நோக்கி பார்த்து இருக்கக்கூடிய ஒரு தலம், மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி பார்த்து இருக்கக்கூடிய ஒரு தலம் உலகத்திலே உண்டு. அதுவும் முருகன் கோவில உண்டுன்னா அது கண்டிப்பாக திரு ஆவினன்குடி தான். பழனின்னு நினைச்சாலே போதுங்க. நீங்க திருவண்ணாமலை நினைச்சா முத்தி, காசி வாழ்ந்தா முத்தி, இறந்தா முத்தி, பழனின்னு உங்க ஞாபகத்துல ஒண்ணு வந்துட்டாலே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். அதனாலதான் காயா இருக்கிற மனசை பலனமாக்குறதுக்கு தான் பழனிக்கு வரீங்கன்னு சொல்லுவார் எங்க குருநாதர். அந்த மாதிரி பழனின்னு வந்துட்டாலே போதும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அப்படியே நீங்க ஹார்டா இருக்கிற மனுஷெல்லாம் அப்படியே சாஃப்டா மாறிடுவீங்க. உங்களை அப்படி சாஃப்டா மாற்றக்கூடிய ஒரு தன்மையை செய்யக்கூடிய வேலையை நப்பன் முருகன் செய்து கொண்டே இருக்கிறார். நிதன் நாள்தோறும், நொடிக்கு நொடி, நிமிடத்திற்கு நிமிடம். அப்ப யாரெல்லாம் அனுச நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறீர்களோ, இல்ல அனுஷம் என்கிற ஒரு நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய தசாநாதன் தசையை நடத்தி கொண்டிருக்கிறானோ, இல்ல அனுஷ நட்சத்திரம் உங்களுடைய லக்ன புள்ளியாக இருக்கிறதோ, இல்ல ஏதோ ஒண்ணு எக்ஸ்பெஷலி அனுஷத்துல உங்களுக்கு சனி வந்து நிக்குதா, நீங்க கண்டிப்பாக போய் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவில் திரு ஆவினன்குடி முருகன் கோவில். இந்த கோவில போய் வழிபட்டு அங்க இருக்கக்கூடிய காமதேனுடைய அருளையும், அந்த கற்ப கடலான அம்பிகையினுடைய அந்த லட்சுமியோட அருளையும் வாங்கி விட்டு சனீஸ்வரனுடைய ஆசையும் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா கர்மவனை எட்டி பார்க்கும். பிரச்சனை சேர்ந்து வரும். இன்னும் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமே வண்டி வாகன விபத்து தான் 8ஆம் இடம் இல்லையா. ஆனா அதே 8ஆம் இடத்துல 2 விஷயத்த புதைச்சி வச்சிருக்காங்க ஜோதிடத்துல. திடீர் அதிர்ஷ்டம், செல்வ சேர்க்கை, இது எல்லாமே மறைபொருள் ஞானம், இது எல்லாமே 8ஆம் இடம் தான். யாரெல்லாம் வந்து வண்டி வாகனத்துல கஷ்டப்படுறீங்களோ, யாரெல்லாம் நோய் நொடியில கஷ்டப்படுறீங்களோ, யாரெல்லாம் எல்லாத்தையும் இழந்து நிக்கிறீங்களோ, உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வேணுமா, பொருள் வயப்படணுமா, பொருள் சேரணுமா, உங்களுக்கு மறைபொருள் ஞானம் வேணுமா, எல்லா பிரச்சனையிலிருந்து இத்தோட உங்களுக்கு சொல்யூஷன் வேணுமா, ஓடி போய் திருவாவனங்குடியில் இருக்கக்கூடிய அந்த முருகனை பார்த்து விட்டு குழந்தை வேலை பண்ண குழந்தையா கொஞ்சிட்டு அங்க இருக்கக்கூடிய கற்பக சின்னமா இருக்கக்கூடிய அந்த காமதேனு பசுவையும், அங்க இருக்கக்கூடிய அம்பிகையும் அவருடைய கடைக்கண் பார்வையா பார்த்து தாமரைப்பூ வாங்கிட்டு போங்க. அதுவும் வளர்பிற அஷ்டமி அன்னைக்கெல்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சிட்டீங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு மட்டும் ஹிண்ட் தரேன், வேற யாருக்கும் கொடுக்கல. அனுச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வளர்பிறை அஷ்டமி என்பதே மகாலட்சுமியை கும்பிடுவதற்கு உகந்த நாள். எந்த அஷ்டமி? ஆமாங்க, அஷ்டமி அன்னைக்கு மகாலட்சுமியை நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க. செல்வ வளகம் எப்படி பெருகுதுன்றது உங்களுக்கே தெரியும். நிறைய செல்வ வள என்னுடைய இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கேன், போய் பாருங்க. வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு குபேர முதிரை வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் ஓம் சொல்லி பார்த்தீங்கன்னாலே நீங்க வந்து பயங்கரமா செல்வ செழிப்பில் வந்து விடுவீர்கள். அதுவும் பழனியில போய் உட்காந்து அந்த மகாலட்சுமியையும் காமதேவியும் பார்த்துட்டு அந்த குழந்தை வேலைப்பனை கொஞ்சிட்டு வந்துட்டீங்கன்னா வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஆமேன், நீங்க சொன்னால் கட்டுப்படுறேன் அப்படின்னு சனீஸ்வரன் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு எந்த லீலையும் பண்ணாம, எந்த சட்டையும் பண்ணாம, உங்களுக்கான திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் வாய்ப்புகளையும் பொருள் வயப்படக்கூடிய தன்மையையும் எங்குமே தெரியாத மந்திர உச்சாடங்களையும் மகத்துவத்தையும் பிரபஞ்சத்தின் ஞான ஒளியையும் உங்களிடம் கொண்டு வந்து அந்த முருக கடவுள் சேர்த்து விடுவார். இமீடியட்டா உடனே போய் பாருங்க. அப்படி இல்லாட்டி திருஆவினன்குடி முருகன் பெருமாளை இந்த நான் சொன்ன லட்சுமியோடு இருக்கக்கூடிய காமதேனு போட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சு தினம் ஒரு அகல் விளக்கு ஏற்றி ஓம் ஸ்ரீ ஓம் சொல்லி வழிபட்டு பாருங்கள். அனுச நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வாழ்வில் வரக்கூடிய எல்லா விதமான இடர்களிலிருந்தும் மீண்டு வெளியே வந்து புதுப்பொழிவடைந்து அப்படியே எப்படி லட்சுமி பார்க்கும் போதே எல்லாருக்கும் அப்படியே ஜெகஜோதியா திரிகிறாலும் அந்த மாதிரி உங்களுடைய முகம் மட்டுமல்ல, உங்களுடைய மனம் மட்டுமல்ல, உங்களுடைய ஆன்மமும் அங்கு அழகுபடும் என்பதுதான் உண்மை. உடனே போயிட்டு வாங்க.